ஐயோ, டைம் வேற 6 மணி ஆக போகுது. சீரியல் வேற போட்டுருவாங்க. இந்த ரிமோட் வேற எங்க தான் போய் தொலைஞ்சிச்சோ தெரியல. ஆண்டவா, இவ கையில ரிமோட் கிடைக்கவே கூடாது. ரிமோட் மட்டும் கிடைச்சிச்சு என் உயிரை எடுத்துருவா. இந்த ரிமோட்டை தேடுறதே தினம் ஒரு வேலையா போச்சு. பேசாம ஒரு 10-15 ரிமோட்டை வாங்கி போட்டுடணும். எம்மா எம்மா, எங்க இருக்க நீ? இந்த ரிமோட்டை எங்கன்னு பாத்தியா? என்ன மவளே, எதுக்கு இப்படி கத்திட்டே இருக்க? எம்மா, மணி வேற 6 ஆக போகுது. சீரியல் வேற போட போறாங்க. இந்த ரிமோட் எங்க தான் போய் தொலைஞ்சிச்சோ தெரியல. ஆஹா, மொத்த குடும்பமும் ஒண்ணு சேருதே. இனிமே இவங்க மொத்த பேர் சேர்ந்து என்ன வெச்சு செய்ய போறாளுங்க. இந்த மகளே, ரிமோட் அன்னிக்காரி வந்து ரிமோட்டை எடுத்துட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு தான் நான் முன்கூட்டியே எடுத்துட்டு போய் பெட்ரூம்ல வச்சிருந்தேன். சரி சரி, சீக்கிரமா டிவி ஆன் பண்ணு. கதை வேற போட்டு இருப்பானுங்க. ஐயோ, ரிமோட் வேற எடுத்துட்டாளுங்களே. இனிமே நைட் 12 மணி வரைக்கும் சீரியல் பார்த்தே என்ன கொல்ல போறாளுங்க. எம்மாடி அனிதா, அந்த சன் டிவி கொஞ்சம் போடுமா. எம்மா, அதெல்லாம் முடியாது. நான் விஜய் டிவி தான் பாப்பேன். நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இந்த ஆரம்பிச்சிட்டாளுங்க. சரி சரி, பாத்து தோலே. அதுக்கு எதுக்கு மூஞ்சி இப்படி வச்சிருக்க? சுருங்கி போன கத்திரிக்காய் மாதிரியே இருக்கா பாரு. ஓ மகள்ல வேற எப்படி இருப்பேன்? எம்மா, ரொம்ப போர் அடிக்குது. உன் மருமகளை கொஞ்சம் ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வர சொல்லு. மருமகளே மருமகளே, இங்க கொஞ்சம் வாமா. என்ன அத்தை கூப்பிட்டீங்களா? ஆமா மருமகளே, டிவி பார்த்து பார்த்து ரொம்ப போர் அடிக்குது. சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருந்தா கொஞ்சம் கூட. ஆமா நீ, ஸ்நாக்ஸ் வேணும். நாத்து, முதல்ல உன்னை 4 சாத்தி வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும். அப்பதான் என் மாமியார் உருப்பிடும். அண்ணி, தீபாவளிக்கு சுட்டு முறுக்கு இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வந்து கொடுங்க. அடிப்பாவீங்களா, 3 மாசத்துக்கு சுட்டு முறுக்கியா இப்ப வரைக்கும் தின்னுட்டு இருக்கீங்க? தீபாவளி போய் பொங்கலே முடிஞ்சிச்சேடி. மருமகளே, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நீ போய் எடுத்துட்டு வா போ. எத்த இந்தாங்கத்த நீங்க கேட்ட முறுக்கு. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. மருமகனா மருமகனா, கேட்ட உடனே எப்படி சிட்டா பறந்து போய் கொண்டாந்து கொடுத்தா பாத்தியா? நீ இருக்கியேடி எனக்கு மகனே. எம்மா, சும்மா இருமா. எப்ப பார்த்தாலும் அண்ணியை தூக்கி வச்சே பேசாத. ஏற்கனவே அண்ணி பணமர கணக்க ஒசரமா தான் இருக்கு. இதுல நீ இன்னும் ஒசத்தி வேற பேசு. இந்த வீட்ல கொசு தொல்லை தாங்கவே முடியல. ரொம்ப கொசுவா இருக்கு. எம்மாடி மருமகளே, அந்த கொசுவத்தியை கொஞ்சம் எத்தாந்து இப்படி வைமா. அத்தை, இந்த எடுத்துட்டு வரேன். அத்தை, அந்த ஜன்னல் ஓரமா வச்சுட்டேன். நான் போய் சமையல் வேலையை பாக்குறேன். நீங்க ஓயாம உக்காந்து இந்த கதையே பார்த்துட்டு இருங்க. சரி மருமகளே, நீ போய் சமைக்கிற வேலையை பாரு. பாவி மக, என்ன பாடுபடுத்துற பத்தியா இந்த மீனாவே? என்னதான் ஏழை மருமகளா இருந்தாலும் அவளும் ஒரு பொண்ணு தானே. எம்மா, இந்த ஆரம்பிச்சிட்டே இல்ல, ஒன்னா கூட சீரியல் பார்த்தவே இதே தொல்லையா போச்சு. எப்ப பார்த்தாலும் கதையை பார்த்து இப்படி ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருக்க. விட்டா எங்க அம்மா ஓயாம ஒப்பாரி வைக்கும். பேசாம இந்த முறுக்கை எடுத்து கொடுத்து ஆஃப் பண்ணுவோம். எம்மா, சரி இந்த முறுக்க சாப்பிடு, அழுகாத. ஞம் 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 ஞம். எம்மா, இந்த முறுக்கு கொஞ்சம் கசக்குற மாதிரி இல்ல? மகளே, இது என் அப்பா வீட்ல இருந்து எனக்கு சீதனமா கொடுத்து விட்ட முறுக்கு. அப்படி எல்லாம் சொல்லாத, நல்லா தான் இருக்கு. அமைதியா தின்னு. அப்படிதான், இன்னும் கொஞ்சம் தின்னுங்க. தின்னுட்டு போய் சேருங்க. அப்பதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். அட முட்டா பைத்தியங்களா, இப்படி முறுக்க தின்ன சொன்னா இந்த கொசுவர்த்திய போய் தின்னுட்டு இருக்குங்களே இதுங்க ரெண்டும். சீரியல் பைத்தியங்கிறது இதானா? அண்ணி, தூரமா போங்க, கதை போயிட போகுது. அடே முட்டா பைத்தியங்களா, முறுக்க தின்ன சொன்னா இப்படி கொசுவர்த்திய போய் தின்னுட்டு இருக்கீங்களே, அதுவும் ஸ்டாண்டோட. என்னது கொசுவர்த்தியா?